ஸோ அப்போ இந்த இந்தியன் டூவோட மிகப்பெரிய ஃபெயிலியருக்கான சங்கரோட சங்கர் தான் முக்கியமாக சங்கர் தான். இந்தியன் ஒன்ல இருக்கிற பல சீன் வந்து சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டே இருக்கு. இந்தியன் ஒன் மறக்க முடியாது, அந்த அளவுக்கு இது இல்லைங்கிறத மக்கள் வந்து சூசகமாக சொல்கிறாங்க. அது எந்த ஒரு காமெடி இல்லை, ஒரு சாங்கு லவ் கிவ், அதில் வந்து 2 ஹீரோயின் இருக்காங்க, சித்தார்த் இருக்கான், ஹீரோ இருக்கார், அப்புறம் வந்து ஒரு கோமணம் கட்டுற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஓப்பனிங் சாங் பார்த்தா ஒரு ஹீரோவுக்கான ஒரு ஓப்பனிங் சாங் கொண்டும்போது தாத்தா வராரு தாத்தா வராரு, அது விரட்டிருந்தா தாத்தா வராரு இந்த பாட்டிலே வந்து ஜனங்க வந்து விருந்து போயிடுறாங்க. 40 வருஷமாக அவரை ரசிச்சிருக்கேன், 30 வருஷமாக அவரை ரசிச்சிருக்கேன், அதெல்லாம் விட்டு இன்றைக்கி வந்தவரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன அதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அது முகக்கவசங்கிறத வந்தாச்சு. ஒரு ஒருத்தனுடைய எச்சியை நீங்கள் எழுதுகிற மாதிரி இல்லைன்னா எவ்வளோ இதாக இருக்காது, ஒரு அருவருப்பான சீன் அது. ஜவானுடைய கதை பார்த்தா 2 ஏறக்குறைய ஒன்று. ஜவான் பார்த்து தான் இந்த இந்தியன் 2 எடுத்திருக்காரா என்னன்னு தெரியல. சினிமாஸ்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் சபிதா ஜோசப் இருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாக்காகவே இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா பெரிய ஒரு பட்ஜெட் அண்ட் பெரிய ஒரு ப்ரொடக்ஷன், பெரிய ஒரு டேரக்டர், நல்ல ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூ இருந்தும் படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு விமர்சனத்தை பெற்றிருக்கு. என்ன காரணம்? இந்த அளவுக்கு வந்து இந்த படம் அடி வாங்குறதுக்கு ரீசன் யார்? அதாவது இந்தியன் 1 அவருடைய அந்த பிரம்மாண்டம், அதனுடைய அந்த மியூசிக்கு உட்பட எல்லாமே பார்த்து மிரண்டு போயிட்டு தான் அந்த இந்தியன் 2 தயாரித்து அதை நான் தான் தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி லைக்கா நினச்சாங்க. அது வந்து அவங்க நினச்சதும் கரெக்டு தான். இவர் அந்த கதையை கொண்டு வந்தது கரெக்டு தான். கதையை பார்த்தா அதே இந்தியன் 2 அதே ஒரு ஃபார்முலா, அதை தான் கொஞ்சம் பிரம்மாண்டம் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அதை வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வர்ம கலை வந்து ஒரு குறிப்பிட்ட 4 சீனில் இருக்கும், மிச்சம்லாம் காமெடி லவ் சாங் எல்லாம் போட்டு கலக்கலாக இருந்துச்சு. அந்த படம் உட்கார்ந்த கடகடன்னு ஓடிட்டே இருக்கும். இப்போ வந்து என்னென்னா இந்த படம் வந்து இந்த இந்தியன் 2 வந்த பிறகு பார்த்தா இந்தியன் 1ல் இருக்கிற பல சீன் வந்து சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் வந்து அவங்க பிடிச்ச அந்த சீனை அதாவது அந்த கமல் கூட நிற்கிற அந்த இவரை கவுண்டமணி அவரை வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு சந்துருன்னு ஒரு மானசன் இருந்தானே எங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கேன், இந்த இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து வேற ஒரு கேரக்டரில் வந்து அந்த ஒவ்வொரு கேரக்டர் போட்டு இதில் வைரல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது இந்தியன் 1 மறக்க முடியாது, அந்த அளவுக்கு இது இல்லைங்கிறத மக்கள் வந்து சூசகமாக சொல்கிறாங்க. இதை வந்து என்னென்னா அதே கதைன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரஃப்பாக இருக்குது. எந்த ஒரு காமெடி இல்லை, ஒரு சாங்கு லவ் கிவ், அதில் வந்து 2 ஹீரோயின் இருக்காங்க, அப்புறம் உங்களுக்கு இவன் இருக்கான், நம்ம சித்தார்த் இருக்கான், ஹீரோ இருக்கார், அப்புறம் வந்து ஒரு கோமணம் கட்டுற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனாலும் கூட ஒரு சாங் நிற்கிற மாதிரி இல்லை. ஓப்பனிங் சாங் பார்த்தா ஒரு ஹீரோவுக்கான ஒரு ஓப்பனிங் சாங் கொண்டும்போது இந்தியன் தாத்தா ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க இந்தியன் 1ல். அந்த பவர்ஃபுல்லான கேரக்டர் நீங்கள் வரவேற்கிறது என்னென்னா ஒரு கானா பாட்டு, தாத்தா வராரு தாத்தா வராரு, அது விரட்டிருந்தா தாத்தா வராரு இந்த பாட்டிலே வந்து ஜனங்க வந்து விருந்து போயிடுறாங்க. அந்த பாட்டு ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு அனிருத் வேண்டான்னு கமல் சொல்லிட்டாரு. கமல் பல தடவை இவர்ட்டையும் சொல்லிட்டாரு, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு இவர்கிட்ட ஏஆர் ரஹ்மான்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். ஆனால் கமல் இவர் சங்கர் கேட்குறதா இல்லை, ஓகே இவரே இருக்கட்டும். இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக ஒரு 2ஆம் பாகம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறார், கமல் வந்து சரியில்லை, ரொம்ப லேகாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, நீங்கள் 2ஐயும் ஒன்றாக்கிடுங்க, 3 எல்லாம் வேண்டாம், 2ஆவது பாகம் அது 2 ஒன்றாக்கிடுங்க, நீங்கள் ஃபுட்டேஜ் எல்லாம் தூக்கி வீசுங்க. அது லென்த்தியாக ஒவ்வொரு கேரக்டரும் லென்த்தியாக போயிட்டே இருக்கும். ஒரு ஃபைட்டுக்கான பேசி அதை வந்து இன்னொரு ஃபைட்டில் வந்து எச்சி அவன் துப்புறதெல்லாம் எச்சியில் அது கையால் எழுதி அது ஒரு அசிங்கமாக இருக்கும் அந்த கேரக்டர், அந்த சீனை. ஆனால் எச்சியை இது பண்ணுறது முகக்கவசங்கிறத வந்தாச்சு. ஒரு ஒருத்தனுடைய எச்சியை நீங்கள் எழுதுகிற மாதிரி இல்லைன்னா எவ்வளோ இதாக இருக்காது, ஒரு அருவருப்பான சீன் அது. ஆனால் வந்து அந்த வில்லன் மாதிரி நடிச்சு என்னென்னா இந்த கதை இதே வந்து ஜவானுடைய கதை பார்த்தா 2 ஏறக்குறைய ஒன்று தான். ஜவான் பார்த்து தான் இந்த இந்தியன் 2 எடுத்திருக்காரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இப்போ பொதுவாக அட்லி தான் காப்பி அடிப்பார், இப்போ சிசியனோட படத்தை இவர் காப்பி அடிச்சிட்டாருன்றீங்க. அந்த இல்லை அந்த பேட்டன் தானே இவர் அதில் இந்த வர்மக்கலை, அதுதான் அந்த வர்மக்கலை இதில் டெவலப் பண்ணுறாரு.
அதில் ஒரு நான் 2 சீனில் 3 சீனில் சொன்னீங்க வறுமக்களை என்னங்கிற ஒரு ஆர்வத்தோடு மக்கள் போய் பார்க்க பாருங்க. நீங்கள் அதில் வறுமக்களே உலாவரியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. கடைசியாக ஓடுறது இது பண்ணுறது இது வந்து எல்லாமே ஜனங்ககிட்ட அந்த கதையை வந்து எடுப்பணாமல் போயிடுச்சு. இப்போ ரொம்ப போர். அதாவது சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். நீங்கள் சந்தோஷமாக போய் பார்த்துட்டு வரணும். அதுதான் உங்களுக்கு வந்து முதல் பாகம் இருந்தது. இதில் 2வது பாகத்தில் நீங்கள் அடிதடி இதுதான். ஒரு நீங்கள் 4 பேர் இருக்காங்க. பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. ஒரு ஹீரோ, ஒரு சின்ன ஹீரோ இருக்கார். காமெடிக்கான ஃபேஸ்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இல்லை, காமெடி இல்லை. ரொம்ப ராவாக அப்படியே போயிட்டே இருக்குது. அதுதான் உங்களுக்கு ஜனங்களுக்கு ஒரு நெருடலான விஷயம். அது சில பேர் வந்து இப்போ ஒரு 20 நிமிஷம் குறைச்சிருக்கான்னு சொன்னாங்க. 11 நிமிடங்கள். நம்ம 11 நிமிடம் தான். 11 நிமிடமே எது குறைச்சாங்கன்னா, முன்னாடி இந்த டைட்டில் கார்டு அது இதுன்னு அது இதுன்னு இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 11 நிமிஷம் குடிச்சு என்ன இருக்குது, மொத்தம் 3 மணி நேரம். நீங்கள் ஏறக்குறைய 45 நிமிஷம் குறைச்சாதான் ஓரளவு கொஞ்சம் கிரிஃபாக இருக்கும். அதில் அது குறைச்சிட்டு அல்லது நீங்கள் வேறு இந்த இந்தியன் 1 வந்து 3 மணி நேரம் இருந்தாலும் பார்ப்பாங்க. ஏன்னா அதில் என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்குது, காமெடி நிறைய இருக்குது, உங்களுக்கு சாங்கு நிறைய இருக்குது, வெரைட்டியான சாங்கு, வெரைட்டியான மியூசிக்கு, வெரைட்டி எல்லாமே இருந்தது. அது 3 மணி ஆனாலும் ஏற்றுக்குவாங்க. இதில் 3 மணி ஆனால் நீங்கள் ரஃப்பாக ராவாக இருக்கிற படத்தை 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. அதான் வந்து நீங்கள் நெளிய ஆரம்பிப்பாங்க, இங்கே போவாங்க, அங்கே போவாங்க, இதான் நடக்கும். மற்ற மாநிலங்களில் இந்த படத்தோட வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது? உங்களுக்கு ஹிந்தியில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அக்ஷய் குமாருடைய ஒரு ட்ரூ ஹிந்தி படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. இப்போ ரிலீஸ் ஆகும்போது 2க்குமே ஒரு போட்டி அங்கே தான் ஆரம்பமாகும்போது முதல் நாள் வந்து இந்தியன் 2 தான் நல்ல கலெக்ஷன் வருது. ஏன்னா ஏற்கனவே ஹிந்திலையும் புக் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, 2 நாள் புக். அந்த 2 நாளுக்கான இதை கலெக்ஷனை வந்து 2வது நாளே வந்து சரியில்லைன்னு சொல்லும்போது அந்த படம் வந்து முதல் 2 நாள் வந்து சரியாக போகலை. அது 3வது நாள்லேருந்து பயங்கரமாக பிக்கப் ஆகுது. இது அப்படியே இதாகிடுது, பின்னாடி போயிடுது. அதேமாதிரி தெலுங்குலேயும் வந்து அதே மாதிரி வந்தது. அது வந்த ஒரு 2-3 நாள் அதுவும் இதாகிடுது. சந்திரமுகி அதே மாதிரி தான் இவங்க எடுத்தது. சந்திரமுகி எப்படி வந்து 800 நாள் ஒழிச்சு ரஜினி சார் நடித்து இதே வாசு சார் டைரக்ஷன் பண்ணி, சரி அதே மாதிரி சந்திரமுகி அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன்னு வாசு சார் ஒரு பெரிய கதையெல்லாம் விட்டார். அவர் சொன்ன கதையை விட்டு அவர் சொன்ன கதையெல்லாம் நம்பி அவங்க எடுத்தாங்க. சந்திரமுகி மிகப்பெரிய ஃபெயிலியர். செலவு எக்கச்சக்கமான செலவு இழுத்து விட்டாச்சு. உங்களுக்கு வடிவேலு இவங்க எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட்டு எல்லாமே செலவு எக்கச்சக்கமாக, அது ஃபெயிலியர். சந்திரமுகி அதே சந்திரமுகியை வந்து முதல் சந்திரமுகியை அப்படியே வந்து ரஜினி போர்ஷனில் வந்து ராகவ லாரன்ஸ் நடித்தா எப்படி இருக்கும், இப்படி தான் எடுத்திருக்காங்க அந்த படம். புதுசாக இவங்க ஒன்றும் மாற்றி பண்ணல. இதே மாதிரி இந்திரன் வந்து இந்தியன் 1 வந்து இந்தியன் 1ல் வந்து அவர் அந்த வர்மக்கலையை வந்து இதில் டெவலப் பண்ணியிருப்பார். வேறு ஒன்றும் கிடையாது. இதில் என்ன உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த சந்திரமுகி வந்து மிகப்பெரிய ஃப்ளாப். அதில் நஷ்டம். அப்போ ஆரம்பித்தது அவங்களுக்கு நஷ்டம், மிகப்பெரிய நஷ்டம். அதுக்கு பிறகு எந்த படம் பார்த்தா இதுலேயும் நஷ்டம். ஓகே, அப்போ ஏஆர் ரகுமான் மேலே உள்ள கிரேஸ் வந்து குறைஞ்சது காரணம் அனிருத். அதனால தான் வந்து சங்கர் அவர்கள் அனிருத் இல்லை ஏஆர் ரகுமான் ஏன் அவர் இது பண்ணான்னு தெரில. இவர் என்ன சொல்கிறாரு, கமல் சார் சொல்லியிருக்கார் ஏஆர் ரஹ்மான் வச்சுக்கோங்க இப்படி. ஏஆர் ரஹ்மான்ட்டே சொல்லியிருக்கார், ஃபோன் பண்ணியிருக்கார், நீங்கள் பண்ணுங்கள் மியூசிக், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து டேரக்டர் சொல்லாமல் பண்ண முடியாதுல்ல. ஒரு கட்டத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, கமல் சார் 40 வருஷமாக நான் இளையராஜாவுக்கு ரசிகனாக இருந்தேன், 30 வருஷமாக ஏஆர் ரஹ்மான் ரசிகன். இவர் இப்போ தான் வந்திருக்கார் அனிருத். இனிமேல் கேட்டு பார்ப்போம். இதில் என்ன ஒரு கிண்டலான வார்த்தை தானே. 40 வருஷமாக அவரை ரசிச்சிருக்கேன், 30 வருஷமாக அவரை ரசிச்சிருக்கேன், அதெல்லாம் விட்டு இன்றைக்கி வந்தவரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, என்ன அதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது அவ்வளோ நக்கலாக கிண்டலாக பதில் சொன்னார் அவர். அதாவது இப்போ தான் வந்திருக்காரு, கேட்டு பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா இனிமேல் அவருக்கு ரசிகன் ஆகும். அவ்வளோ பெரிய நக்கலான விஷயம். உலகநாயகனை அவ்வளோ நக்கல் அடித்து பதில் சொல்லியிருக்காரு. இதை வந்து சங்கர்கிட்டே நேரடியாக சொல்லியிருக்காரு, ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்காங்க. சங்கர்கிட்ட சொல்லலை, சொன்னால் இவர் கேட்க மாட்டார். என்ன சொல்லியிருக்கார், நீங்கள் வந்து 3ஆம் பாகம் எல்லாம் வேண்டாம், இல்லை ஒரே 2ஆம் பாகத்தில் ஒன்றா இது பண்ணிடுங்க, உலகம் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிட்டு ஷார்ப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னவுடனே ஒரு பண்ணலை. ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பார்த்தாச்சு, லேகா இருக்குது அப்படின்னு. சங்கருக்கு ஏற்றுக்கலாம், ப்ரொடக்ஷன்லேருந்து சொல்லியும் சங்கர் ஏற்றுக்கலை. ஸோ அப்போ இந்த இந்தியன் 2வோட மிகப்பெரிய ஃபெயிலியர் காரணம் சங்கர் தான். முக்கியமாக சங்கர் தான். அவர் தானே டேரக்டர் தானே, அவர் தானே ஸ்க்ரீன் பிளே, அவர் தானே. ஸ்க்ரீன் பிளே என்ன இருக்குது, அதில் கதை என்ன, பார்க்குறவங்களாம் அது சொல்கிறது என்ன, இங்கே கதை இருக்குது, அந்நியன் மாதிரி எடுத்து வச்சுருக்கான்னு தானே சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லலை, பப்ளிக் சொல்கிறாங்க அந்நியன் மாதிரி எடுத்துருக்கு, இது சங்கர் படமாக, இது என்ன படம், இது சங்கர் கழுவி ஊற்ற காரணம் தான். அதாவது இது வரைக்கும் சங்கரை இந்த அளவுக்கு கழுவி ஊற்றுனதே கிடையாது.
அந்த அளவுக்கு வந்து லோடு கணக்காக தண்ணி எடுத்து எடுத்து கழுவி ஊற்றுற மாதிரி கழுவி ஊற்றிட்டாங்க. அவர் வந்து அடுத்து வந்து இதே இந்த இதில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபெயிலியர் மிகப்பெரிய இந்த ஃபெயிலியர் வந்து சங்கருக்கு இந்த இதில் அருள் இந்த சரண் ராம் சரண் படத்தில் கொஞ்சம் அங்கே அந்த ப்ரொடியூசர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. என்னய்யா இந்தியனே ஒரு கமல் வந்து உலக நாயகன்னு அவர் நினச்சே இந்த மாதிரி இதாக இருக்குது, இது என்ன ஆகும் தெரியல, இது நமக்கு என்ன ஆகிடும் தெரியல அப்படின்னு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வேளை ராம் சரணுடைய படம் சொதப்பிரும்னு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன பண்ண போகிறார் தெரியலையே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அது ஒரு வேளை அது ஒரு சூப்பர் ஹிட்டு நல்லா ஆனாதான் உண்டு. இப்போ 3வது பாகமும் என்ன எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இதே வருஷம் தானே. இந்த வருஷனில் வேறு மாதிரி மாறி இருக்கலாம். அதில் வந்து எஸ்ஜே சூர்யா வர்றாரு, அப்புறம் வந்து இவங்க அந்த காஜல் அகர்வால் வர்றாங்க. அதில் அவங்களுக்கு எந்த மாதிரி சீன் இருக்குது யாருக்கு தெரியும்? படம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு முன்னோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 3rd பார்ட்டுக்கான ஒரு முன்னோட்டம் சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. சீன் மட்டும், அதாவது அதில் வந்து இந்தியன் தாத்தாவோட அப்பா ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது ஒரு விறுவிறுப்பாக இருக்குமா? விறுவிறுப்பாக இருக்கும்னு தெரியாத. நீங்கள் ஒரு 4 வரி காட்டிடுறது, அந்த 4 வரி விறுவிறுப்பாக இருக்கும்போது 4 வரி படமே அப்படி விறுவிறுப்பாக இருக்குன்னு தெரிஞ்சிடுமா? இந்தியன் 2 உடைய இது எப்படி இருந்தது, ட்ரைலர் எப்படி இருந்தது பார்க்கும்போது வேறு மாதிரி நடிச்சிட்டு இருந்தோம்ல. இப்போ படம் வந்த பிறகு என்னாச்சு, நமக்கு ஒன்றுமே இதாகல. அதுதான் அந்த மாதிரி. அப்போ இத்தனை வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கருக்கு கிடைச்ச வெற்றி எல்லாமே சுஜாதா ரைட்டரால் கிடைச்சிச்சுன்னு இல்லை? சுஜாதா இல்லை, அவர் கூட சுஜாதா மட்டும் இல்லை, அவர் கூட வந்து பாலகுமாரன் இருந்தார். அவர் தான் அந்த கதை வசனம் எல்லாம் சரியாக பண்ணியிருந்தார். அப்புறம் சுஜாதா வந்து சிவாஜி எல்லாமே இவர் தான். சுஜாதா சிவாஜி, இந்திரன் எல்லாமே சுஜாதாவுக்கு இந்த கிரிஃபாக எப்படி இந்த கதை எப்படி ஸ்டார்ட்டாக பண்ணோம், இது வேண்டாம் இது வேண்டாம் இவ்வளோ போகிறோம். அவரே வந்து சுஜாதா எழுதும் போதே சொல்லுவார், நான் இப்படி வந்து சந்தித்தேன், நான் இப்போ சந்தித்தேன், இப்படி சுருக்குங்க, ஏன் அப்படி எவ்வளோ லென்த்து போகிறீங்க, அந்த மாதிரி அப்படி யோசிக்கக்கூடியவரும் இதை எப்படி பண்ணியிருப்பார் ஷார்ப்பாக. ரொம்ப இந்த சீனு, அந்த கேரக்டரு, அந்த டயலாக் உட்பட அப்படி பண்ணியிருப்பார். இதெல்லாமே அவர் வந்து அது மட்டும் இல்லை, இவர்கிட்ட முன்னே அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இப்போ இல்லை. முன்னே வந்து சூப்பரான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. இப்போ இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய பிரபலமான இயக்குநர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து படங்கள் வந்து ஒரு தரமான படங்கள் இப்போ உள்ள ஜென்ரேஷனும் எல்லாரும் ஒரு ரசிக்கும்படி கொடுக்குறாங்களாங்கும் போது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ கமல் அவர்கள் அடுத்தது தக் லைஃப் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு, மணிரத்னமோட இருந்துச்சு. அந்த படம் எப்படி இருக்கும்? கமலுக்கு அந்த ஒரு படம் மீண்டும் ஒரு வெற்றியை கொடுக்குமா? இல்லை, அது வேறு ஒரு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்குது. ஏஆர் ரஹ்மான் இருக்கார் அதில். உங்களுக்கு வந்து அந்த இவர் சிம்பு இருக்கார், அதெல்லாம் நல்லா வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. மணிரத்னத்துக்கிட்ட ஒரு இந்த வளவலான்னு இது பண்ண மாட்டார், ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அவரே பேசுகிறது 4 வரின்னா அது மாதிரி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 சீன் தான் எடுப்பார், அதுக்கு மேலே எடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு இது பண்ணக்கூடியவர்.